ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேகிதி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பல்லாவரத்தில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு. பட் இங்கே வந்து திரௌபதி அம்மன் கோயில் மட்டும் அப்படியே இருக்குது. மீதி கோயிலெலாம் வந்து விநாயகருக்கு மீதி சன்னதியெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி தீமிதி திருவிழா நடக்க போகுது சண்டே. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து மகாபாரத சொற்பொழிவு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் நம்ம என்ன படிப்போமோ அது வந்து அன்றே வந்து மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து இன்றைக்கி அருமையாக சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களுக்கும் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதே சமயம் வந்து நம்ம பாரம்பரியத்தையும் வந்து இவங்க அழகாக சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நிறைய ராஜாக்கள் வீடுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில மந்திரிகள் அந்த மகனோடு சேர்ந்து அப்பா ஜெயில தூக்கி போட்டு மகன் இளவரசனா ராஜாவாங்க தன்னுடைய சொந்த லாபத்துக்காக. மகனோடு இளவரசனோடு நீங்கள் நெருங்கினீர்கள் என்றால் ராஜா சந்தேகப்பட்டு உங்களை வெளியே தூக்கி போட்டுருவோம். அடுத்தது ராஜாவோட உரையாடல் தான் நடந்துட்டு அவர் காக்கா பாரு வெள்ளை காக்கா அப்படின்னு சொன்னா இல்ல கருப்பு சொல்லல. ஏன் இவனுக்கு வாய் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப ஸ்மார்ட்னஸ் ஆகுறாங்க. லாஸ்ட்ல இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, இப்ப இதே சொல்லுவாங்க குரூப் டான்ஸ் எல்லாம் ஆக படிச்சுன்னு ஒரு பொண்ணு இருக்குதுன்னா ஹீரோயினோட படிச்சிருந்தா பின்னாடி போச்சுவோம். எழுதப்படாத விதி. ஏன்னா இந்த பொண்ணு அந்த அந்த ஹீரோயினோட அழகா இருக்குன்னா கான்சென்ட்ரேஷன் இல்ல வரும். அவன் எங்க நம்ம இடத்துக்கு வந்து பயப்படுவான். நீ எல்லாம் நடக்கும். இது ரொம்ப ஆசையமா ஒரு கதை. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வேற வீடியோல பார்க்கலாம். பாய்.